வணக்கம். வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலிருந்து மகேஸ்வரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குரூப் 4 நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் ஒரு 20 கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு கவிஞர்களாக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இது வந்துட்டு 16வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 15 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த 20 கவிஞர்களுமே 20 கவிஞர்களை பற்றிய வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், போற்ற வாழ்வோம். அதாவது கல்வியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கல்வி வந்துட்டு வெறும் அறிவை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளை பண்படுத்தவும் செய்யும். அப்படி நம்ம ஒரு வேளை சிலர் அப்படி இருக்காங்க இல்லையா, படித்தும் கல்வி அறிவு இருந்துமே பண்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருந்தால் அந்த கல்வி அப்படிங்கிற விஷயமே வந்து பயனற்று போயிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த பாடல் பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் ஒளிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. இந்த வரிகள் எல்லாமே நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா இப்போ உரைநடை பாட்டை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் சிலபஸ் உரைநடையை பற்றி. ஸோ இந்த மாதிரி கவிஞர்களை பற்றி படிக்கிறப்ப அவங்க எழுதின பாடல்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த பாடல் வரிகளையும் நல்லாவே பார்த்துக்கோங்க. அடுத்து, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். வன்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே முகட்டை தொட்டிட வேண்டும். ஏன்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு உங்களுக்கு நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து எழுதியிருக்காரு. இந்த சொல்லும் பொருளும் பாருங்கள். தூற்றும் படி அப்படின்னா இகழும் படி அப்படின்னு அர்த்தம். மூத்தோர்னா பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல். இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். இது படிக்கிறப்பே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த பொருளில் இருக்க வரிகளை கூற்றில் கொடுத்துட்டு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ இதையும் ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். நாம் நூல்களை கற்றதோடு இருந்துடக்கூடாது. அந்த கற்ற நம்ம ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அந்த படித்ததை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, வாழ்க்கையில் அதை பொருத்தி பார்க்கணும் இல்லையா, அப்படி அதை பயன்படுத்தணும், அதோட பயனையும் நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த நல்ல நெறி தவறாமல் நடந்து வாழணும். நல்லவங்க நம்மளை பார்த்து குறை சொல்கிற மாதிரி வளரக்கூடாது அப்படின்னு வந்து குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க. பெரியோர் கூறும் அறிவுரைகளை வந்து மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி நம்ம வாழக்கூடாது. பிறர்கிட்ட பெரியவங்க கிட்ட மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறப்ப இது வந்து குழந்தைகளுக்காக சொல்லப்படுற ஒரு பாடல். ஸோ பண்பு நெறி மாறாமல் மற்றவங்கள்ட்ட பேசணும். அதே மாதிரி தன்மானம் இல்லாத கோழைங்க கூட வந்து சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியை வந்து நம்ம படிச்சுக்கணும். சோம்பலை போக்கிடணும். பிறர் கூட வம்பு பண்ணுற குணம் இருந்தால் அதை விட்டுடணும். நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட லட்சியம் என்னவாக இருக்கணும்னா வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்துக்கணும். அதுதான் வந்து நம்மளோட லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகள் படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி தான் இவரோட பாடல்கள் இருக்கும். திரை இசை பாடல்கள்லையுமே வந்துட்டு உழைப்பாளிகளோட உயர்வை பற்றி வந்து சொல்லியிருப்பார். இவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. என்ன சொன்னாங்க, பிறர் வந்து தூற்றும்படி மாணவர்கள் வந்து நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை பொருள் அதை பிரித்து எழுதணும்னா கை கூட்டல் பொருள் அப்படின்னு வந்து வரும். மானம் கூட்டல் இல்லா இதை சேர்த்து எழுதணும்னா மானம் இல்லா. ஆப்ஷன் பி தான் வரும்.
ஸோ படிக்கிறப்ப பாடல் வரிகளை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாடல்களுக்கெலாம் பெருசாக இப்போ சப்போஸ் பொருளில் வேணால் கொடுத்து கேட்கலாம். இது வந்து மக்கள் கவிஞர் இந்த மாதிரி மாணவர்கள் இப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு, அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஆனால் வரிகளை கொடுத்துட்டு கேட்டாலும் நமக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு தெளிவாக படிங்க. அடுத்து ஓல்டு புக்கில் இவர் வந்துட்டு மக்கள் கவிஞர் எழுதின ஒரு பாடல் இருக்குது, அதை பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினமும் வேலையும் உண்டு, குல மானமும் உண்டு, வரும் காலமும் உண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளோட நிலை மாறினாலும் பசி வந்தாலுமே நம்ம வந்துட்டு நம்மளோட நல்வழி தவறாமல் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை பார்த்திங்கன்னா படிக்கிறப்பே நமக்கு புரியும். நமக்கு செய்கிற தொழில் தான் தெய்வம், நம்ம கடமையை நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பயிர் வளர்த்தால் அது வந்து பயனாகும். அது எப்படின்னா அந்த பயிர் வளர்ந்துச்சுன்னா அது நமக்கு உணவாக மாறும் இல்லையா, அது நம்ம உயிரை காக்கிற உணவாக மாறும். அதே மாதிரி வெயிலும் நமக்கு துணை தான். நம்ம சிந்தின அந்த வேர்வை துளிகளும் வந்துட்டு ஒரு விதையாகும். நமக்கு தினமும் வேலையும் இருக்குது, நமக்கான மானமும் உண்டு, வருங்காலமும் நமக்காக இருக்கும். அதை நம்பி நம்ம வேலையும் நம்ம கடமையும் ஒழுங்காக செய்வோம். நமக்குன்னு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நம்ம அறநெறி தவறாமல் நடப்போம் அப்படின்னு வந்து இந்த பாடலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே பார்த்தோம், இவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. எளிய தமிழில் இவரோட கவிதைகளை பார்த்தாலே புரியும். ரொம்ப எளிய தமிழில் தான் இவரோட கவிதைகள் இருக்கும். சமூக சீர்திருத்த கருத்துக்களை தான் அதிகமாக சொல்லியிருந்திருப்பார். திரை இசை பாடல்களும் எழுதியிருப்பார். அதுலேயுமே வந்து உழைக்கும் மக்களோட துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தான் இவரோட பாடல் வழியாக சொல்லியிருப்பார். இவர் வந்து பட்டுக்கோட்டை அருகே உள்ள, இது ரொம்ப இம்பார்ட்டனானது, செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் இவர் வாழ்ந்த காலம் வந்துட்டு 13/4/1930. பார்த்திங்கன்னா தமிழ் வருஷப்பிறப்பு, அதாவது சித்திரை 1க்கு நாள் வந்து பிறந்திருக்காரு. அப்படியே வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 13/4/1930 பிறந்திருக்காரு. 8/10/1959 வரைக்கும் அவரோட காலம். அவ்வளோதான் ஸ்கூல் புக்கில் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ நல்லா ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு பாடல்களை பற்றியுமே எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணாதீங்க. இதில் எல்லாமே வந்துட்டு இதுலேருந்து இல்லை, இப்போ நீங்கள் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா, அதுவும் நீங்கள் இலக்கணம்லாம் வந்து ரொம்பவே கவனமாக படிக்கணும். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவீங்க. அங்கே போய் கொஷின் கேட்குறப்ப அது ரொம்ப சிக்கலாகிடும். அதனால் இலக்கணம்லாம் நல்லாவே தெளிவாக படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.